அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த வாரத்தினுடைய செய்தியின் தலைப்பு தேவன் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம என்ன நிலையில் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்வதற்கு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? சோத்திரம், வல்லவராக இருக்கிறார். நம் ஆண்டவர் உதவி செய்யக்கூடியவர். சோத்திரம். அதாவது யாருக்கு கை கொடுக்காமல் யாருக்கு கை கொடுத்தாரு சொல்லப்படுகிறது? விழுந்து போன தேவ தூதர்களுக்கு கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக, அதாவது மனுகுலத்திற்கு உதவியாக தேவன் என்ன செய்தாரா? கை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவியாக கை கொடுத்தார். நமக்கு உதவி செய்யும் பொருட்டு தேவன் நம்முடைய கரத்தை பிடித்தார் அவர். ஸ்தோத்திரம். அதனால பூமியில இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி சொல்லப்படுது? சோதிக்கப்பட்டதினால பூமியில நமக்கு எப்பொழுதும் சோதனைகள் உண்டு. அப்ப சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படின்னு நம்ம என்ன செய்ய தேவையில்லை. நம்ம ஆண்டவர் அறிந்து இன்னைக்கும் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, என்னை கை தூக்கி விடுகிறதுக்கு யாரும் இல்லை. அங்கே போட்டிருக்கு ஆபிரகாமுக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்ப கை கொடுக்கிறவர், கை தூக்கி விடுகிறவர், உதவி செய்கிறவர் நம் ஆண்டவர் தான். எப்பொழுதுமே நம்ம தேவனிடத்துல தான் உதவியை நாடணுமே ஒழிய வேறு யாரிடத்துல உதவியை நாடக்கூடாது. சோத்திர ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நீங்க எங்க உதவியை நாடினாலும் அங்கிருந்து உதவி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி வராது. நம்ம உதவிய தேவனை நாடி நீங்க உதவியை நாடி இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே பிரச்சனை வராது. இவங்க உதவி செய்வாங்க, அவங்க உதவி செய்வாங்க, இவங்க மூலமா உதவி கிடைக்கும், அவங்க மூலமா உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்திருந்தீங்கன்னா நம்ம ஏமாற்றப்படுகிறவர்களாக தான் இருப்போம். சோத்திரம், அல்லேலூயா. யோசேப்பு ஒருத்தனுக்கு உதவி செய்தான். அவன் உதவி செய்வான்னு யோசேப்பை நம்பி இருந்தான். ஆனா அவன் மறந்துட்டான். யாரு மறந்துட்டா? உதவி செய்யறதுக்கு அவன் மறந்துட்டான். ஆனா தேவன் மறக்கவில்லை. தேவன் யோசேப்பை மறக்கவில்லை. அதனால உதவிக்கு நம்ம தேவனை மாத்திரம் நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். சோத்திரம், அல்லேலூயா. இப்போ உலகத்துல நம்ம சொல்றோம், உலகத்துல வாழ்றது பெரிய சோதனையா இருக்குப்பான்னு சொல்லுவோம். சில நேரம் என்ன செய்வோம்? என்ன சொல்லுவோம்? சொல்றோமா இல்லையா? வருதா இல்லையா? யாராவது அப்படி பெருமூச்சு விடாம இருக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உலகத்துல எனக்கு வாழ்றது ஈஸியே, கஷ்டமே இல்லப்பா, ஈஸியா தான் வாழ்றேன் அப்படின்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே சொல்ல முடியாது. உலகத்துல வாழ்றது எப்படிதான் இருக்கு? பெரிய சோதனையா இருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழ்றது பெரிய சோதனைப்பா அப்படின்றோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. அதுல பலவிதமான சோதனைகள் உலகத்துல இருக்கு. இந்த உலகத்துல இதெல்லாம் நம்ம கடந்து போகிறதுக்கு பெரிய கஷ்டம். அதான் சொல்லப்படுது, இந்த சோதனையில அவர் உதவி செய்கிறார். பல விதங்களிலும் உதவி செய்கிறார். பலவித சோதனைகள் உண்டு, எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார். ஆனால் ஆண்டவர் மிக முக்கியமாக ஒரு 3 காரியங்களை எனக்குள்ள உணர்த்தினார். அந்த காரியங்களை நான் சொல்லி இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஜெபிக்க விரும்புகிறேன். மிக முக்கியமாக நம் தேவனுடைய பிள்ளையா இருப்பதினாலே பரிசுத்தமாய் வாழ்வது பெரிய சோதனையா இருக்கிறது. இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா இங்க வரோம், ஆண்டவரை பத்தி அறிஞ்சிட்டோம். அவர் யாரு? சத்தமா இங்க கவனிக்கணும். செய்தி மேல இங்க கவனம். எப்படி? அவர் யாரு? பரிசுத்தர். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொன்னார்? நீங்களும் உங்க வாழ்க்கையில் எப்படி இருங்க? நீங்களும் பரிசுத்தமா வாழுங்கன்னு சொல்லிட்டார். அப்ப இங்க உபதேசம் கேட்கிறோம், நீதியா வாழணும், பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு. ஆனா உலகத்துல போனா எப்படி இருக்கு? அது வாழ்றதுக்கு கடினமாக இருக்கு, பெரிய சோதனையா இருக்கு.
அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதனாய் பிறந்து இந்த சோதனைகளை ஜெயித்து அவர் என்ன செய்தார்? தன்னுடைய எந்தவித குறையும் இல்லாதவரா, எந்தவித பழுதும் இல்லாதவர், பூரண பரிசுத்தர். பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தமாக்குவதற்காகவே வந்தவரா அவர். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அப்போ இந்த யோசனை நமக்கு வந்ததுன்னு சொன்னா நம்ம பரிசுத்தமா வாழ்றதுக்கு நம்ம போராட்டம் இருக்கதான் செய்து. ஆனா நம்மை பாவியா இருந்த நம்மை பரிசுத்தத்திற்காக அழைத்த தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் கட்டாயமாக உதவி செய்வார். தன் ஜீவனையே கொடுத்தவர், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? எதுக்காக ஜீவனை கொடுத்தார்? எதுக்காக ஜீவனை கொடுத்தார்? நான் 3 வேளை நல்லா சாப்பிடணும், மூக்க முட்டை, அதுக்காக ஜீவனை கொடுத்தாரா? நல்ல ட்ரெஸ் போடணும், அதுக்காக ஜீவனை கொடுத்தாரா? சொல்லுங்க. ஒரு முறை இப்படிதான் சொன்னார். ஒரு இடத்துல பாஸ்டர்கள்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இப்படிதான் விவாதம் பண்றார். ஆண்டவர் நம்ம பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் தான். அவர் என்ன சொல்றாரு? கார் கொடுப்பாரு, நகை கொடுப்பார், அது கொடுப்பார். சில பேர் பாருங்க, கிருபையின் உபதேசம், ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். சோத்திரம், அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் எங்கன்னு கேட்டீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. சோத்திரம், நீ இதை மட்டும் பிரசங்கம் பண்ணு ஜனங்களுக்கு அப்படின்னு. சோத்திரம், அதை வாங்கிட்டு அவங்க என்ன பிரசங்கம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை மட்டும் பிரசங்கம் பண்ணுறாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஆமாம், நிறைய கிருபையின் உபதேசம் உள்ள இருக்கு, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க அண்டர் கிரவுண்டில். ஆனால் நமக்கே தெரியாது. சொல்றது விளங்குதாங்க? நிறைய பேர் இருக்கிறாங்க. சோத்திரம். ஆமாம், அதெல்லாம் நம்ம கவனித்து செய்திகளை கவனிக்கிறவங்களா இருக்கட்டும். கேட்டால் நம்ம கொடுக்குற பிரசங்கம் மாதிரியே இருக்கு. ஆனால் அவங்க இப்போ நோக்கம் பூரா தான் பெருகுவே, ஆசீர்வதிப்பே, பெருகுவே. ஒரு 10 வாரத்துக்கு கூட அதை பற்றியே பேசுவாங்க. ஒரு 20 வாரத்துக்கு கூட ஒரே செய்தி. ஏன்னா அங்கிருந்து அனுப்புவாங்க அந்த செய்தியை. அதை தான் அவங்க அப்படியே ரெக்கார்டு போட்டு கேட்டு தான் பேசணும். சரி, அது ரொம்ப லென்த்தாக போயிடும். உங்களுக்கு இதை கவனிங்க. அப்போ அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஆமாம், நீ கார் வாங்குறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, நகை வாங்குறதுக்கு, நல்ல ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு தான் தேவகுமாரன், மகிமையுள்ள தேவன் இந்த பூமியில் பிறந்து 33 வருஷம் மனுஷனை போல பல பாடுகள் பட்டு சிலுவையில் ரத்த சிந்தி எதுக்காக மறிச்சாரு? நீ வீடு வாங்குறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் தான் அவங்க வந்து மறிச்சாரா உனக்கு? சொல்லுங்க, அல்லேலூயா. டே, நீ பரலோகம் வர்றதுக்கு, நீ பரிசுத்தமா மாறுவதற்கு, அவர் போல மாறுவதற்கு, இந்த பூமி நிரந்தரம் இல்லை, நித்திய வீட்டுக்கு வந்து சேரணும் அப்படின்றதுக்கு தான் உனக்காக வந்து சிலுவையில் மறித்தார் இல்லையா? அப்புறம் அவர் அதெல்லாம் இந்த பூமியில் வாழ்றதுக்கு நம்ம கொடுக்கவே மாட்டாரா அப்படின்னு பேதுரு கேள்வி கேட்டதுக்கு ஆண்டவர் பதில் சொல்றார், இல்லை, இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு இங்கேயும் ஆசீர்வாதம் இருக்கு, அங்கேயும் ஆசீர்வாதம் இருக்கு. நோக்கம் அதுவாக மட்டும் இருக்க வேண்டும். அப்ப இயேசு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மாற்றி பரிசுத்தமாக்குவதற்காக தான் இயேசு வந்ததே. அல்லேலூயா. வரலாம், ஆமென், வரலாம். நல்லா பிரைஸ் தி லார்ட். ஆமா, அப்ப அந்த பரிசுத்தமாக, வேதம் அப்படித்தானே சொல்லுது, பவுல் அப்படித்தானே சொல்றார், பரிசுத்தமாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுவதாவது. அப்படிதான் நிருபங்களில் எழுதுவார் சபைகளுக்கு. பரிசுத்தவான்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தவான்கள் ஆனவர்களுக்கும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னா ஒவ்வொரு நிருபங்களையும் தொடங்குவார் அவர். பரிசுத்தம் ஆக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறதா. தேவன் நம்மளை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப பரிசுத்தத்தை கொடுக்கிறார். அவரே பூரண பரிசுத்தராக இருக்கிறார். தேவனே பூரண பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்தை நமக்கு தருது. ஆனா போராட்டம் வருது, வெளியில போனா சோதனை வருது, முடியல, கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, உதவிக்கு இயேசுவை, அவர் உதவி செய்வதற்கு அவர் இருக்கிறார். அதுக்கு தான் ஜீவனை கொடுத்தார். அவரை நாம் நாடும் போது அந்த பரிசுத்த வாழ்க்கையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். போராட்டம் இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா உதவி செய்யுங்கன்னு யாரை கேட்கணும்? இயேசுவை கேட்கணும். நான் பரிசுத்தமா வாழ்றதுக்கு, என்னை பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து நீ நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. 2 விதமான காரியங்கள் உங்கள் பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து போராடுறதுக்கு சத்துரு கிரியை செய்கிறான். அவன் தான் கிரியை செய்வான். ஏன்னா அவன் தான் உங்களை பரிசுத்த வாழ்க்கையை குலைப்பதற்கு வேலை செய்கிறது அவன் தான். 2 விதமான காரியங்களை செய்வான். ஒன்று, உங்களுக்குள்ள மாம்ச இச்சைகளை தூண்டி விடுவான். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சரீரத்தில் இருக்கிறோம்ல, நம்ம மாம்ச இச்சை என்ன செய்வான்? அந்த பழத்தை பறித்து புசிக்கும்படி அவளுக்குள்ள அந்த தூண்டுதலை அவன் கொடுத்தது அவன்தான். 2வது, மற்ற மனிதர்கள் மூலமாக நீ பாவம் செய்யும்படியாக, உன் பரிசுத்த வாழ்க்கை கரைபடுத்தும்படியாக போராடுவான். நான் சொல்றது நல்லா புரியுதா? ஒன்று உங்க சைடே இருக்கும், நம்ம சைடே இருக்கும்.
நம்ம சரீரத்திலே என்ன செய்யும்? அந்த போராட்டம் இருக்கும், சோதனை. ஐயோ முடியல, இது நம்மளை இழுக்குது. காந்தம் போல சில பாவங்கள், சில காரியங்கள், சில விஷயங்கள் நம்மளை இழுக்குது. சில காரியம் மற்ற மனிதர்களால இழுக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க, தாவீது பச்சைய பால் குளிச்சுட்டு இருக்கிறத பார்த்து இவன் மாம்சம் தான் இழுத்தது இச்சையினால. நான் சொல்றது விளங்குச்சா உங்களுக்கு? யாரு அவன் இழுக்கல, யார் இழுத்தது? தாவீதுக்கு தான் அவன் மாம்ச சரீரம் தூண்டப்பட்டு இந்த பாவம் செய்வதற்கு, அந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு அவன் பாவம் செய்வதற்கு அவன் மாம்சம் தான் தூண்டப்படுது. அதே நீங்க இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா யோசேப்பு, அவன் மாம்சம் தூண்டப்படல. யார் தூண்டப்பட்டது? ஆப்போசிட் பார்ட்டி. போர்த்திபாலுடைய மனைவி என்ன பண்ணுகிறா? பாவம் செய்யும்படியாக இழுக்கிறா. நல்லா கவனிக்கிறீங்களாங்க? புரியுதா உங்களுக்கு? அப்ப வெளியில போனீங்கன்னா இந்த ரெண்டு சோதனை இருக்கு உங்களுக்கு. சொல்றது விளங்கிட்டீங்களா உங்களுக்கு? அப்ப பொதுவாகவே எல்லா விதத்திலுமே இருக்குது. இப்ப நம்ம சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கே கோபம் அதிகமா வந்துடும். யாராவது ஏதாவது சொல்லும் போது கோபப்பட்டு, வேதம் சொல்றதுல கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்ப கோபம் வந்து பாவத்துல வந்துடும், பரிசுத்த வாழ்க்கையை கரைப்படுத்தி இருக்கு. கவனிக்கிறீங்களா? இது நமக்குள்ளேயே உண்டாகும். மோசே கூட கோபப்பட்டார். அவர் கோபக்காரர் தான், ஆனால் சாந்த குலம் மூலமா மாறினவர். பின்னாட்கள்ல ஜனங்க பண்ண டென்ஷன்ல என்ன பண்ணார்? கோபப்பட்டு கோல் எடுத்து அடிச்சிட்டார். சோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? பேசுறான்னு சொன்னா என்ன பண்ணிட்டாரு? கோல் எடுத்து அடிச்சிட்டார். அந்த கோபத்தினாலதான் அவர் உங்களுக்கு தண்ணீர் கொடுப்பேனோ அப்படின்னு கோபப்பட்டார் அந்த இடத்துல. அது மாதிரி நமக்குள்ள இருந்து சில நேரங்கள் கோபங்கள் வெளிப்படும். அதான் சொல்றார், யூதாவையும் லேவியும் சிமியோனையும் குறித்து யாக்கோபு சொல்லும் போது அவங்களோட கோபமும் அவங்க மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது அப்படின்னு சொல்லுவார். அவங்க கோபத்தினாலும் மூர்க்கத்தினாலும் ஒரு பெரிய தவறை பண்ணிடுறாங்க. ஒரு சீகேம்ல ஒரு கூட்டத்தையே கொன்று குவிச்சிடுறாங்க. சொல்றது விளங்குதாங்க? யாக்கோபுடைய வாசனையை கெடுத்தாங்க, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படியாய் செய்தார்கள். சில நேரம் என்ன பண்ணுது, நாம சாந்தமா இருக்கணும்னு நினைச்சா கூட அப்படிதான். இவர் முதல்ல கோபக்காரர் யாரு? மோசே. பின்னாட்கள்ல சாந்தமாயிட்டார். இவர் சாந்தமா இருக்கலாம் நினைச்சா கூட மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவனை கோபக்காரனா மாத்தி விட்டாங்க. சொல்றது விளங்குதாங்க? உன்னை யாராவது என்ன பண்ணிடுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க உன்னை கோபப்படுத்த வச்சிருவாங்க. நீ வேலை செய்யற இடத்துல, குடும்பத்துல, படிக்கிற இடத்துல என்ன பண்ணிடுவோம்? கோபம் நமக்கு அவங்களால தூண்டப்படுகிறது உண்டு. அப்ப இந்த ரெண்டு காரியத்தையுமே நம்ம ஜெயிக்கிறவர்களாகத்தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கையை உயர்த்தி ஆமேன் அல்லேலூயா. பரிசுத்தமா நான் வாழ விரும்புகிறேன், நான் இதுல போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பரிசுத்தத்தை பத்தியே நான் யோசிக்கிறது இல்லைன்னா நீங்க பரலோகத்தை மறந்துட வேண்டியதுதான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை சத்தமா சொல்லலாம். நல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. யாரு பரிசுத்தவான் கிடையாது, யாரு நீதிமான் கிடையாது. இயேசு நம்மளை பரிசுத்தமாக்கிட்டே இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஏற்படுகிற இந்த மாம்சத்துல தூண்டப்படுகிற காரியமோ, மற்றவர்களாலே இருந்து தூண்டப்படுகிற விஷயமோ, நம்ம எந்தெந்த காரியங்கள் இல்லை. இப்ப ஒரு சில பேர் பாருங்க, குடிக்கிறவன் குடிய விட்டுறலான்னு முடிவு பண்ணி அவன் என்ன பண்ணிடுவான், குடிய விட்டுருவான். புரியுதா உங்களுக்கு? குடிய விட்டுருவான். அவனா ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவான், ஃப்ரெண்டு, டேய் இன்னைக்கு ஒரு நாள்ரா, தீபாவளிடா, அன்னைக்கு என்ன சொல்லுவான், இன்னைக்கு ஒரு நாள் வெளியில போயிருக்கிறேன்டா, கல்யாணம்டா, இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்ரா, ஒரு நாள் என்ன ஆயிட போகுது. சொல்றது விளங்குதாங்க? நீ ஏற்கனவே பீடி சிகரெட் பிடிச்சவன் உன்னை பார்த்தா என்ன பண்ணுவான், உன்னை எடுத்து கையில கொடுப்பான். சொல்றது விளங்குதுங்களா? அப்போ ஃப்ரெண்டு பார்த்தா என்ன பண்ணுவான், வாடா ஒரு நாள் லீவ் போட்டு அப்படி போய் சுத்திட்டு வர்றதுனால என்ன ஆக போகுது. சொல்றது விளங்குதாங்க? சில நேரம் இப்படிப்பட்ட மனிதர்களாலே உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு போராட்டங்கள் இருக்கிறது. சத்ரு போராடுவான். அப்போ உதவியை நீங்க யார் இடத்துல கேட்கணும்? அப்போ அவனை மறுக்க முடியல, அவனை தட்ட முடியல, அவனை தள்ள முடியல என்னால. சோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா பாருங்க, யோசேப்பு தள்ளி விட்டுட்டு ஓடிட்டானாங்க. பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு தேவ பலன் வேணும். அதுக்கு கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா. ஆமா, அதுக்கு ஒரு தேவன் நமக்கு ஒரு பலனை கொடுக்க வேண்டும். அந்த பலனை அவர் தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அந்த பலனை தருவதற்கு
அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பலனை அவரிடத்தில் கேட்டு நாம பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். தள்ளணும் மனிதர்களாலே வருகிற சோதனைகள். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய உதவியினாலே, ஏசப்பா எனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என் தேவன் எனக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அந்த விசுவாசத்தோடு கூட தேவனிடத்துல உதவியை கேட்டு கேட்டு ஆண்டவரை தடுமாறிட்டேன், தவறிட்டேன். இன்னும் யாரெல்லாம் அப்படிப்பட்ட போராட்டத்தோடையே நீங்க நிக்கிறீங்க, பரிசுத்தமா இன்னொன்னு நாள் உறுதியா நிக்க முடியல அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற போராட்டம், கர்த்தர் சொல்றார், நான் உதவி செய்வேன் உங்களுக்கு. நீங்க எதிர்த்து நின்னா போதும். எதை? உங்களுக்குள்ள தூண்டப்படுகிற பாவ காரியமோ, வெளியிலிருந்து வருகிற உங்களை பாவம் செய்யும்படி தூண்டப்படுகிற காரியமோ, ரெண்டுக்கும் நீங்கள் எதிர்த்து நின்று தேவனுடைய உதவியை நாடினீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அதை ரெண்டையும் அவர் முறியடிப்பார். உன்னை பரிசுத்தமாய் அவர் காத்துக்கொள்ளுவார். உன்னை கரைபடாதபடி அவர் காத்துக்கொள்ளுவார். அல்லேலூயா. பரிசுத்தமா வாழ முடியும் இந்த பூமியிலே. பரிசுத்தமாய் நம்ம வாழ வேண்டும் இந்த பூமியிலே. பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான் தேவன் நம்மை அழைத்தார் இந்த பூமியிலே. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேங்க நல்லா. ஆமா, அழகா சொல்லப்படும். அசுத்தத்திற்கல்ல, ஆமா, நான் உங்கள் நடுவில் உலாவி வருகிறேன். உங்களிடத்தில் அசூசிகளை கண்டு நான் விலகி போகாதபடி உங்கள் பாளையம் எங்கும் பரிசுத்தமா இருக்க கடவுது, சுத்தமா இருக்கட்டும்ன்றார். அப்ப சுத்திகரித்துக் கொள்ளணும். தேவன் நமக்குள்ள உலாவுகிறார். இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? ஆராதிக்க வருகிறோம், நமக்குள்ள உலாவுகிறார். அதனாலதான் சொல்லுவேன், கண்ணை மூடி ஆராதிங்க, கண்ணை திறக்காதீங்க. வேடிக்கை பாட்டுன்னா தேவ சிந்தையே இருக்காது இல்லையா? கண்ணை மூடி தேவனை சிந்தையில கொண்டு வந்து தேவனை நினைத்து நம்ம மனதார பாடும்போது அவர் நம் நடுவில் 2-3 பேர் கூடும்போது அவர் நடுவிலே நான் வருவேன் என்று சொன்னவர் நம் நடுவில் வந்து உலாவுவார். நீ முழு உள்ளத்தோடு உண்மையாய் ஆராதிக்கிற வேளையிலே அவர் உனக்குள்ள வருவார். அல்லேலூயா. உன் இருதயத்துக்குள்ள வருவார். தன்னுடைய சாயலை உனக்கு கொடுத்துட்டு போவார். தன்னுடைய பரிசுத்தத்தை உனக்கு கொடுத்துட்டு போவார். தன்னுடைய நீதியை உனக்கு கொடுத்துட்டு போவார். சத்துரு மேல ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபைகளை உனக்கு கொடுத்துட்டு போவார் அவர். கையை தட்டி சொல்லுங்களேன், புரியுதா உங்களுக்கு? ஒரு அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தான் கர்த்தரை நம்ம தேடுறோம். அப்ப நம்ம ஆலயம் எப்பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சரீரமாகிய ஆலயம் என்ன செய்யக்கூடாது? ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்ப இந்த ஆலயத்தை பரிசுத்தமா வைத்துக் கொள்வதற்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் உலகத்தில், இப்படிப்பட்ட சோதனைகள் இந்த உலகத்துல நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்த்து நிற்கணும். அது இழுக்குதுன்னு அதுக்கு இடம் கூடாதபடி, பொல்லாத பிசாசை, என்னது நான் தேவனுடைய பிள்ளை, இந்த அசுத்தமா பேசுறதுக்கோ அசுத்தமான காரியங்களை செய்கிறதுக்கோ நான் வரல. அல்லேலூயா சொல்லுங்க. பல காரியங்கள் நீங்க பாவம்னு சொன்னா இந்த ஒரு விஷயம், நிறைய விஷயம், குடி இல்லைங்களா, தவறாய் பேசுவது, திருட்டுத்தனங்கள், திருடுவது, இதெல்லாம் என்னது? பரிசுத்தமா? அது பரிசுத்தம் போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சில நேரம் இவன் என்ன பண்ணா, ஆகான் திருடி ஒளித்து வைத்தான் அப்படின்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. திருடி ஒளித்து வைத்தானா? அனனியா சப்பரால் திருடி என்ன செய்தார்கள்? ஒளித்து வைத்தார்கள். பேதுரு சொல்லும்போது சாத்தான் உங்களை தூண்டினது என்ன அப்படின்னு கேட்கிறார். சொல்றது புரியுதாங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த திருட்டுகள், திருடுறது, களவு பண்றது, ஏமாற்று வேலைகள். ஒரு கேமராமேன், ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு கேமராமேன் என்ன செய்யறாரு? யாரோ மொய் கொடுக்க வந்தவங்க மொய் கவரை கீழே விட்டாங்க. அந்த பூச்செடிகள்லாம் முன்னாடி அழகா வச்சிருப்பாங்க இல்லைங்களா ஸ்டேஜில், அதில் இப்போ என்ன இருக்கு? பணம் அங்கே கீழே விழுந்துருச்சு அந்த கவர். இவர் அழகா வந்து கேமராவை கீழே வச்சு என்ன பண்றாரு? அவங்கள போட்டோ எடுக்கிற மாதிரி காசு எடுத்துன்னு போயிட்டார். இப்போதான் எல்லா பக்கம் கண்ணு இருக்க, என்னது? அங்கதான் எல்லாம் கேமரா சுத்தி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுல ஒருத்தன் போட்டோ எடுத்துட்டான். இதை எடுத்து சமூக வலைதளங்கள்ல போட்டு விட்டான். அவருக்கு எவ்வளவு அசிங்கம் சொல்லுங்களேங்க. இதே இன்னொரு நபர், ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன பண்றாரு? ஒரு மனிதன், கிராமவாசி, அவர் பெரிய ஒரு வியாபாரம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய அமௌண்ட் தொகை அவர் பையில வச்சிருந்துருக்கிறாரு. அவரு மேலே மடியில் வச்சிருந்துருக்காரு போல. ஆனால் அந்த குட்டியான அந்த வண்டியை விட்டு அவர் இறங்கும் போது தன்னை மறந்து இறங்கிட்டார். எங்கேயோ அந்த எதிர்வாடையே வேடிக்கை பாட்டி இறங்கிட்டாரு. அந்த பணம் வச்சிருந்த அந்த பையோட கீழே விழுந்துருச்சு. அது எதிர்க்க இருக்கிற சிசிடிவி கேமரால அப்படியே பதிவாது.
அவர் இறங்கிட்டு பணம் கீழே வந்துச்சு, கண்டுகொள்ளவே இல்லை, மறந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஆனால் இன்னொரு ஆட்டோ டிரைவர் வந்தவன் அதை நிறுத்தி அந்த பணத்தை எடுத்து பார்த்து, கவனிக்கிறீங்களா, இங்கே அதை எடுத்து பார்த்து என்ன செய்கிறாரு, பணம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அது சுற்றி வர யாருன்னு பார்த்து சிசிடிவி கேமராவில் பார்த்து அந்த குறிப்பிட்ட நபர் தான் வந்து அவர் தன்னிடத்தில் சொல்லும்போது அவர் அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இவர் பணம்னு சொல்கிறாரு, இவர் தானா, ஆமாம் இவர் தான் அப்படின்னு ஊர்ஜினப்படுத்தி அந்த 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 டிரைவர் என்ன பண்ணியிருக்கலாம், 5 நிமிஷம் ஆகாது, அப்படி எடுத்த உடனே தூக்கி வண்டியில் போட்டு போயிட்டே இருக்கு. ஆனால் அவர் ஏன் இப்படி நீ கொடுத்த அப்படின்னு அவரை கேட்கும்போது சொல்கிறாரு, பாவம் அவர் என்ன கஷ்டப்பட்டு என்ன காரியத்துக்காக வச்சிருக்கிறாரோ அவர் வேதனைப்பட்டாருன்னா அது நமக்கு நல்லதாக இருக்காதுல்ல சார். சொல்லுங்களேன், அல்லேலூயா, கரங்களை வைத்து சொல்லுங்களேங்க. அப்போ அடுத்தவர்களுடைய பொருளுக்கு நாம் ஆசைப்படாதவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக வருவாய் ஈட்டுவது, இப்படிப்பட்ட தூண்டுதல் நமக்கு வரும். நமக்கு பண ஆசை, இதை தூக்கி அதில் போட்டால் அதை தூக்கி இதில் போட்டால் ஒரு 10 ரூபா கிடைக்கும், அதில் ஒரு 100 ரூபா கிடைக்கும். ஹலோ, கவனிக்கிறீங்களா இல்லையாங்க? அதில் ஒரு 100 ரூபா கிடைக்கும், அதில் ஒரு 50 ரூபா கிடைக்கும். அப்படின்ற வேலையை நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. உண்மையாக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், பழைய பழக்கங்கள், பழைய குணங்கள், பழைய சுபாவங்கள், பழைய செய்கைகள், பரிசுத்த வாழ்க்கை உன்னை கரைப்படுத்தும்படியாக போராடுகிற இன்னைக்கு சோதனையாக இருக்குது. முடியலங்க உலகத்தில். இதுதான் சொல்ல வரேன். என்ன செய்ய முடியல உலகத்தில், என்னால் அப்படி வாழ. எதிர்பார்ட்டி என்ன ஏதாவது ஒரு காரியத்தில் என் பரிசுத்த வாழ்க்கை கெடுக்கும்படி சுற்றி இருக்கிறாங்க எதிரில். இன்னொரு பக்கம் ஏன் மாம்சமே சில நேரங்களில் தூண்டப்படுது, கோபப்படுது, திருட்டுத்தன புத்தி வருது, சில தவறுகள் வருது, மாம்சத்தில் இச்சைகள் தூண்டப்படுது, கோபங்கள் தூண்டப்படுது, கசப்புகள் தூண்டப்படுது. மற்றவர்களை குறை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு வீட்டில் உட்காந்து அவங்கள்ட்டே சோறு தின்னுட்டு அவங்களே போய் குறை சொன்னால் அது ஆசீர்வாதமா சாபமா? சத்தமா? அது சாபம். அல்லேலூயா சொல்லுங்க. அவங்ககிட்டயே உட்காந்து அங்கேயே சாப்பிட்டுட்டு அவங்க போடுற அவங்க அடைக்காலமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டாம், அங்கேயே வாழ்ந்துட்டு வெளியில் போயிட்டு இவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு தொல்லையாகவே இருக்கிறாங்க, நல்லாவே பார்க்குறல, நல்லாவே சோறு போடுறதில்ல, நல்லாவே படுக்க வைக்கிறதில்ல, என்ன தான் செய்ய முடியும்? அவங்க சாப்பிட்றத உனக்கு போடுறாங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல முழு பலத்தோடு நல்ல சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அப்போது இதையெல்லாம் வந்து இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அறியாமல் நம்ம வாழ்க்கையை பரிசுத்தத்தை இழந்து நம்ம தேவனை அறியாமல் அசுத்தத்துக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் பலவிதமான இச்சைகள், மிக முக்கியமாக இச்சைகள்ல இன்னைக்கு போராட்டம் இருக்கு. ஹலோ, இதெல்லாம் ஒரு பக்கம் சைடில் இருந்தாலும் பெரிய பாவம் என்ன இருக்கு? இச்சை. வாலிப பயல்களுக்கு, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்குன்னு வயது வித்தியாசமே உங்களுக்கு கிடையாது. வேலைக்கு போகிற இடத்துல சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், சில நேரங்களில் நீங்கள் சரியாக இருந்தாலும், நான் நிறைய நேரம் தம்பிகிட்ட சொல்லுவேன், தம்பிகளா நீங்கள் சரியாக இருந்தாலும், சகோதரர்களுக்கும் சேர்ந்து தான் சொல்கிறேன், நீ சரியாக இருந்தாலும் ஆப்போசிட் பார்ட்டியும் ஒன்றா நெருங்கிறதுக்கு வருவாங்க. இன்னைக்கு இருக்கு, சொல்கிறது விளங்குதாங்க. அதே போல் சகோதரி நீங்கள் சரியாக இருந்தாலும் உங்கள் பின்னாடி வர்றதுக்கு ஆட்கள் இருக்குது, வேலை செய்கிற இடத்துல, போகிற இடத்துல, வர இடத்துல. அப்போ இதெல்லாம் காத்து கொள்வதற்கு அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, இதில் நான் ஒரு நாள் கரைபட்டு விடாதபடி, ஆமாம், இதில் நான் எதிர்த்து நிற்க, இதை ஜெயித்து நிற்க, இதில் உண்மையாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீ உதவியை நாடும்போது கர்த்தர் இன்றைக்கு உனக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார்னு போட்டிருக்கு. புரியுதா உங்களுக்கு? நல்லா தெரிந்து கொள்ளுங்க. எதுக்காக தான் அழைச்சாரு, அதுதான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். அழைச்சதே எதுக்காக தான்? பரிசுத்தமாக வாழ்றதுக்கு தான். அதுக்கு தான் அவர் தன் ஜீவனையை கொடுத்தார். அப்போ அதுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? ஹலோ, அதுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக உதவி செய்வார். இந்த ஒரு குறிப்புக்கு முதல்ல ஜெபம் பண்ணிடுவோம், சரியா? கரங்களை உயர்த்தி நீங்களே அப்படியே கரங்களை மேலே வைத்து, அப்படிப்பட்டவர்கள் ஹல்லேலூயா. இதில் எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது, பரிசுத்தத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், அதுலேருந்து விடுதலை தாங்க ஆண்டவர். நீங்கள் ஜெபிக்கணும், சும்மா கையை உயர்த்தி இருக்கிறனால பிரயோஜனம் இல்லை. நல்ல சத்தத்தை உயர்த்தி ரீபா தா ராபா ஷாபா லாதா ராமா ரீபா லாதா ராபா, இதில் உண்டாகிற போராட்டத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. கேளுங்க, எதிர்த்து நிற்கிறேன் ஆண்டவரே, அதை கடிந்து கொள்கிறேன். கொஞ்சம் சத்தம் எழும்பட்டும். சோத்திரத்தோடு ஆண்டவரே ஒரு விடுதலை,
ஒரு விடுதலை. கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கையை உயர்த்தி தலையை உயர்த்தி தேவ சமூகத்தை பார்த்து ஒரு ராபா லாகா த ராபா லா த ரேஷே ரீகா பௌதா ராபா லா த ராமா ஷபா பாபா பாபா. ஆமாண்டவரே, என்னுடைய மாம்சம் தூண்டப்படுகிறது சில நேரங்களிலே. அல்லே லூயா அல்லே லூயா. சில நேரங்களிலே மற்ற மனுஷர்களாலே தூண்டப்படுகிற காரியங்களும் வருகிறது. என் பரிசுத்த வாழ்க்கையை ஆண்டவரை கெடுக்கும்படியாக நீங்கள் உங்கள் சுய ரத்தத்தினாலே என்னை ஆண்டவரே தெரிந்து கொண்டு பரிசுத்தத்துக்கென்று என்னை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை கரைப்படுத்தும்படியாக இன்றைக்கு பிசாசு பல விதத்தில் ஆண்டவரே பல சோதனைகள் இந்த உலகத்தில் எங்களுக்கு இருக்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி உதவி செய்யுங்கப்பா. என்னை பலப்படுத்துங்கப்பா. நல்ல கையை உயர்த்தி சகோதரிகள் மத்தியில் பிள்ளைங்க எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பா எனக்கு உதவி செய்யுங்க சொல்லுங்க. எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில், எனக்கு உதவி செய்யுங்க. ஆமென். பாவத்தின் வல்லமைகளை கொண்டு வருகிற சத்துருவின் கிரிகளை கடிந்து கொள்ளுகிறோம். கையை தட்டி நல்லா நல்ல கரங்களை தட்டி கடிந்து கொள்ளுங்க. நீங்க கடிந்து கொள்ளலான்னு சொன்னேன். ஷாபாபா கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்க கடிந்து கொள்ளுங்க. ஓ ராபா கதா ராபாலா ஷீபாலா தா ராமா ரிகா பௌதா. ஆமென். அல்லேலூயா. ரமர் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த நம்மை அவர் பரிசுத்தப்படுத்துவாராக. ரத்தத்தினாலே நம்மை தொடர்ந்து பரிசுத்தப்படுத்துவாராக. பரிசுத்தமாய் வாழ தொடர்ந்து உதவி செய்வார். அது வாழ முடியாதுன்னு நினைக்காதீங்க. எப்படி நம்ம வந்து தொழுது கொள்ளணும்? சபையிலேயே சத்தமா எல்லாரும் எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே நம் ஆண்டவரை வந்து தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் காட். அல்லேலூயா. எப்படி வந்து தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாக. இரண்டாவது காரியம் நான் வேகமாய் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பிரைஸ்லால். மூன்றே காரியம் தான். இரண்டாவது காரியம், உலகத்தில் முதல்ல பரிசுத்தம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீதி, பரிசுத்தம், ஜெப வாழ்க்கை, விசுவாசம், தேவ பக்தியாய் வாழ்வதில் வருகிற சோதனைகள் எல்லாத்துலேயும் அவர் நமக்கு ஜெயம் தருகிறார். அவர் நமக்கு உதவி செய்கிறார். சில உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நல்லா மைண்ட்ல ஏற்றிக்க. தேவன் உனக்கு உதவி செய்ய, அதை மறந்துடாத. அதை நினைக்கும் போதெல்லாம் நீ பரிசுத்தமாக வாழ்ந்துட முடியும். அவர் உதவியை நாடி நாடி என்ன செய்தரலாம்? சொல்லுங்களேன், பரிசுத்தமாக வாழ்ந்து. நீ உதவி நாடாமல் இல்லைங்க, அது ரொம்ப தொல்லையாக தான் இருக்குது. அப்படி இல்லை, ஆண்டவரே உதவி செய்யுங்க. போராடி சோத்திரம் கொஞ்ச நேரம் என்ன பண்ணோம்? சோத்திரமன் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு நீ கேட்க வேண்டும். இந்த சிந்தனை தேவையில்லாமல் வருது. இல்லை, இந்த மனிதன் தொடர்ந்து என்னை தொந்தரவு பண்ணுறாங்க, சில நபர்கள் என்னை தொடர்ந்து தொந்தரவு பண்ணுறாங்க, சில காரியங்களில் தேவனுடைய காரியங்களுக்கு விகர்த்தமாக என் பரிசுத்த வாழ்க்கையின் கெடுக்கும்படியான சில காரியங்கள் எனக்கு இடையூறாக இருக்குது, என்னை பரிசுத்தப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் தம்முடைய வல்லமை உன் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். பிரைஸ் காட். அல்லேலூயா. சொல்லுங்களாமா, கரங்களை உயர்த்தி நல்ல சத்தமா. இரண்டாவது காரியம், உலகத்தில் பணம் சம்பாதிப்பது பெரிய சோதனையாக இருக்கு. எது சம்பாதிப்பது? சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஐயோ சொல்லுங்க பார்ப்போம். ஈஸியாக போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுறியாம்மா? சொல்லு. போனோடனே உனக்கு அப்படியே போனோடனே கடையில் உட்காந்தோடனே என்ன பண்ணுறாங்க? ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் போட்டு வந்தா துட்டு கொடுத்துட்றாங்களா? சொல்லு. எவ்வளோ சோதனை இருக்கு அதில். ஓனருக்கு பதில் சொல்கிறது, 4 பேர் வரவனுக்கு போகிறவனுக்கு பதில் சொல்கிறது. புரியுதா உங்களுக்கு? வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நம்ம உலகத்துக்குள்ளே போய் நம்ம பணத்தை ஈட்டி நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு, நம்ம தேவைகளை சந்தித்து கொள்வதற்கு பெரும் சோதனையாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி குடும்பத்தை ரன் பண்ணுறது, குடும்பத்தை நடத்தி கொண்டு போகிற காரியம் எனக்கு பெரும் சோதனையாக இருக்குங்க. வாடகை கொடுக்கணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், இவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். அல்லேலூயா. உடம்பு சரியில்லை, குழந்தைகளை தூக்கிட்டு ஓடணும். அல்லேலூயா. இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். 1000 ரூபா இப்படி வந்தால் 2000 ரூபா அப்படி போயிடுது. இப்படி முடிகிறக்குள்ள இன்னொருத்தன் பீஸுக்கு வந்து நிற்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. இது முடிஞ்சோன்னு வாடகைக்கு வந்து நிற்கிறாங்க. அதுக்குள்ளே யாராவது பத்திரிக்கை கொண்டு வந்து நிற்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? அவங்களுக்கு கொண்டு போயிட்டு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்களேங்க. இப்படி எவ்வளவோ காரியங்களை நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேல சபை கொண்டு வந்து காணிக்க போட வேண்டியதா இருக்கு. யோசிக்கிறோமா இல்லையா? சோத்திரம். சொல்லுங்க பார்ப்போம் சத்தம். அல்லேலூயா. இங்கே விதைக்கிறது தான் உனக்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமே இருக்கு. இங்கே யோசிச்சுட்டா எல்லாமே டவுனாக போயிடும். ஏன்னா இதுக்கு உதவி செய்கிறதே அவர் தான்.
அதை தான் பார்க்குறோம். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா உலகத்தில் போட்டி பொறாமை இருக்கு. நீ முன்னேறிடக்கூடாது, நீ மேலே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக உனக்கு போட்டி பொறாமைகள். இன்னைக்கு வேலையில் நீ இல்லைன்னா இன்னொருத்த வேலைக்கு ரெடியாக இருக்கிறான்ற மாதிரி இன்னைக்கு காலகட்டங்கள் ரெடியாக இருக்கு. அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. சோத்திரம் சொல்றது புரியுதுங்களா? டிரைவரா, ஐயோ பெரிய அரிதுப்பா, டிரைவரை தேடணும்பா, விளம்பரம் வரும் பேப்பரில் அப்பெல்லாம். சொல்றது புரியுதுங்களா? டிரைவருக்கு ஆள் தேவை அப்படின்னு எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். டிரைவர் ஒர்க்குக்கு எல்லா வேலைக்குமே அன்னைக்கு ஒரு டிமாண்ட் இருந்தது. ஆனால் இன்னைக்கு டிமாண்டு கிடையாது. 10 பேர் ரெடியாக நிற்கிறான், உனக்கு பின்னாடி வேலை இல்லாமல் ரெடியாக நின்றுட்டு இருக்கிறான். சோதரன் நீ இல்லைன்னா இன்னொருத்தர் எப்படியாவது ஒரு ஜாப் இன்னொருத்தர் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சூழல் ஏற்பட்டதுனால வேலையில் போட்டிகள் நிறையா இருக்கிறது, இதில் பொறாமைகள் நிறையா இருக்கிறது. நீ 50 ரூபாய்க்கு வேலை செஞ்சா இன்னொருத்தன் வந்து என்ன செய்யறான்? 30 ரூபாய்க்கு வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறான். சொல்லுங்க. அதை ஒரு வீடியோவில் வந்து இல்லை, நான் 2 ரூபாய்க்கு வேலை செய்கிறேன், சாப்பாடு போட்டு. எங்கே இருந்து? மார்வாடி. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம சில பேர் சும்மா திட்டணும்னா ஆண்டவருடைய கோபத்துக்கு நம்மளும் ஆனாலும் ஆகிடுவோம். ஏன்னா நேற்று எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு மார்வாடியை பார்த்தேன். அவர் கிட்டத்தட்ட செங்கல் அதை கீழே இருந்து இவ்வளோ தூரத்துக்கு அடுக்கி வச்சிருக்கிறாங்க. லாரியில் வந்து இறக்கிட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்படி தூரமாக இருக்கு. ஒரு 100, 500, 200, 300 செங்கல் 3வது மாடி கொண்டு போகணும். செங்கல் எப்படி 3வது மாடிக்கு அவர் வராரு. அந்த வாலிப பையன்தான், ஒரு 28 வயசு 25 வயசு தான் இருக்கு. அந்த யார் இந்திக்காரங்க தான். அந்த தம்பி வந்து அந்த செங்கல்ல வச்சு எடுத்து ஒரு 8 கல்லை வைக்கிறார். அப்புறம் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த கேப் இருக்கு அவனுக்கு தெரியுது. அப்புறம் ஏன்னா 10 கல்லோட தூக்கி தலையில் வைக்க முடியாது, கீழே விழுந்துடும். அது உயரமாக வச்சா தலையில் தூக்கி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான், இந்த கையில் ஒன்று அப்படி மெதுவாக எடுத்து இந்த செங்கலை இன்னும் மேலே 3-4 செங்கல் அடுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10-12 செங்கலுக்கு மேலே அடுக்கி பூரா மழை தண்ணி படிக்கட்டெல்லாம் சொதன்னு இருக்கு. தெருவில் அந்த இடத்துலையே முதல் சேறு சகதியுமா இருக்கு. அந்த இடம் அவங்க வீடு கட்டிட்டு இருக்கிறதுனால இது போல படிக்கட்டு ஏறி போகிறதெல்லாம் தண்ணி சேருமா இருக்கு. நான் என் பால்காடியில் நின்று அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். 3 மாடிக்கு அந்த கல்லை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு இறங்கி பொறுமையாக வந்து மறுபடியும் இதே மாதிரி எடுத்து வச்சுட்டே இருந்தான். நான் மதியத்துக்கு மேலே கொஞ்ச நேரம் கழித்து வரேன், அப்படியே எல்லா கல்லையும் காலி பண்ணிட்டான். உண்மையாக உழைக்கிறானா இல்லையாங்க? நம்மால் இன்னைக்கு செய்கிறானாங்க தமிழை? சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே இருக்கிறவன் இந்த மாதிரி செய்வானா இப்போ? சோத்திரம். அல்லேலூயா. 4 கல்லை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருவான் ஒரு பீடி பிடிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு டீ போட்டு வந்துடுறேன்ப்பா. சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு 30 கல் 50 கல் தான் ஓனர் வருவார். டே என்னடா கல் அப்படியே இருக்குது, ஏங்க தூக்குறது எவ்வளோ கஷ்டங்க, மேலே ஏற வேண்டாம், அது ஏற வேண்டாம், இது ஏற வேண்டான்னு காலையில் இதுக்குள்ளே ஒரு 100 கல் தான் இறக்கிட்டு என்ன பண்ணுவான்? 500 ரூபா சம்பளம் கொடுன்னு கேட்பான். சொல்கிறது விளங்குதாங்க? சொல்கிறது புரியுதாங்க? அப்போ உண்மையாக கஷ்டப்படுறான். நம்மள என்ன பண்ணக்கூடாது? இந்திக்காரன் வரான் அவனை திட்டிட்டு கிடக்கூடாது. ராத்திரியும் பகலும் கஷ்டப்படுறான். இங்கே இருந்தது ஃபஸ்ட்டு, இங்கே இருந்து தங்கியிருந்தாங்க, ஒரு 100 பேர் தங்கியிருந்தாங்க பக்கத்தில். அதில் பார்த்தீங்கன்னா மேலேயும் செட்டு, சைட்லெல்லாம் வெறும் தகுடு அடித்து, சின்ன தகுடு அடித்து ஒரு ஆள் படுத்துக்கலாம், அவ்வளோதான். அதில் ஒரு சின்ன ஃபேன் சுவிட்ச் இருக்கு, லைட் போட்டு செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதில் அவன் ஒரு சின்ன தலகாணி போட்டு பெட்ஷீட் விரித்து அதில் போடும். வெயில் காலத்தில் அவ்வளோ சூடாக இருக்கும். அவங்க அங்கே சமைச்சிக்கணும், அங்கேயே சாப்பிட்டுக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. இப்படி அவன் இருந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது சம்பாதிக்கிறானா இல்லையா? சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. வரான் சம்பாதிக்கிறானா கூட உண்மையாக உழைக்கிறான். உண்மையாக உழைக்கிறவர்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. சத்தமாக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி சவால்கள் இன்னைக்கு என்ன செய்யுது? நம்முடைய உலகத்துக்குள்ள நம்ம போகும்போது பணத்தை ஈட்டி கொண்டு வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறது, குடும்பத்தை ஒழுங்குபடுத்துறது, எல்லாத்தையும் செட்டில் பண்ணி கொண்டு போகிறதுன்றது நமக்கு பெரிய சோதனையாக இருக்கிறது. ஆனால் இதுக்கு உதவி செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். என்னால் முடியல ஆண்டவரே, வருவாய் 10ல் குடும்பத்தை ரன் பண்ணணும், இந்த வருமானத்தை விட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா, பயமாக இருக்குது, இதை விட்டுட்டு இன்னொரு சம்பளம் அதிகமாக கிடைக்குன்னா பாரு, இந்த தம்பி ஒரு வேலை விட்டு வந்தான், இன்னொரு பக்கம் வேலைக்கு போனால் பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க, இது செய்யலாமா, சொந்தமாக தொடங்கலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா, பல யோசனைகள் வருது இன்னைக்கு. சொல்கிறத கவனிக்கிறீங்களாங்க? அப்போ வேலையை டக்குன்னு விட்டுட்டு வந்தால் வாடகை கொடுக்கணும். அவன் ஏதாவது சொன்னால் கூட வேலைக்காரங்க என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, சில நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. காரணம் என்ன? வேலை விட்டு வந்தால் குடும்பத்தை ரன் பண்ணணும், சில காரியங்களை நம்ம பேஸ் பண்ணி ஆகணும். உடம்பு முடியலனா கூட, உடம்பு களைப்பாக இருந்தால் கூட, சோர்வாக இருந்தால் கூட சில நேரம் என்ன பண்ணுறோம்? எழுந்து எப்படியாவது வேலைக்கு ஓடுறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க. திட்டு வாங்கிட்டு சில நேரங்களில் சில அவமானங்களை சகிக்க வேண்டியது இருக்குது, சந்திக்க வேண்டியது இருக்குது வேலையில்.
ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர். உபாகம் புஸ்தகத்தில் பாருங்க, உபாகம் புஸ்தகம் 22:12 வாசிங்க. 28:12. இதுதான் நமக்கு வாக்குத்தத்தம். இதுதான் நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டும். வாசிங்க பாப்போம் வேகமா. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய கர்த்தர் உமக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கரங்களை தட்டி அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம பரிசுத்தமா நீதியா தேவபக்தியா உலகத்துல வாழ்ற சோதனைக்கும் அவர் உதவி செய்கிறார். இன்னொரு பக்கம் நீ வேலையில வருமானத்துல போராட்டத்துல, இதுக்கு தான் நம்ம ஆண்டவரை பின்பற்றி வரோங்க. இதுக்கு என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட உதவியை நாடணும். ஆண்டவரே நாங்கள் முன்னேறணும், பொருளாதார குறைவு இருக்குது, பத்த மாட்டேங்குது, நான் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது, இதனால கஷ்டத்தோடு சிரமமாக குடும்பத்தை ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது, சிரமமான ஒரு இடத்துல நான் குடியிருக்க வேண்டியதாக இருக்குது, வேலையில் பிரச்சனை இருந்தாலும் நான் அங்கேயே கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சத்தமாக சொல்லலாமே, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வருமானத்தை ரன் பண்றதுக்கு, என் குடும்ப தேவைகளை சந்திப்பதற்கு நீங்க என்ன ஆசீர்வதிப்பீங்க. கையிட்டு செய்கிற வேலையை உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லி இருக்கிறீங்களே, நீங்க எனக்கு ஆசீர்வதிங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கும்போது உன்னை அழகா நடத்துவார் ஆண்டவர். அந்த இடத்துல மேன்மைப்படுத்தி வைப்பார் உன்னை ஆண்டவர். அல்லேலூயா. போன வார செய்தி எத்தனை பேர் மைண்ட்ல வச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. பல சவால்கள் யோசேப்புக்கு முன்பாக இருந்தாலும், அதான் சோதனை, பல சோதனைகள் இருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ இந்த இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அந்த இடத்துல யோசேப்பு விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு அவனை ஆசீர்வதிக்க அவனை வல்லவராகத்தான் இருந்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால உன் தேவைகள்ல நீங்க எப்பொழுதுமே என்ன செய்யணும்? ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, வேலை காரியத்தில் நீங்க என்ன நடத்துங்க. சோர்வா இருக்கும் போதோ, பலவீனமா இருக்கும் போதோ, தேவைகள் மத்தியில் இருக்கும் போதோ ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணிருங்க. வேலை காரியத்தை நீங்க ஆசீர்வதித்து நடத்துங்க. அந்த மாதமெல்லாம் உன்னை திருப்தியாக்கி நீ மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கும்படியாக என் தேவன் உனக்கு உதவி செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நீ அவருடைய பிள்ளை, அவர் உன்னை போஷிப்பார், அவர் உன்னை காப்பாற்றுவார், அவர் உன்னை ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார். கோலும் கையுமாக போன யாக்கோபு, அவன் என்ன கேட்டான்? உண்ணும் உணவும் உடுக்க உடதான் கேட்டான். அதுக்கு மேலேயும் கர்த்தர் கொடுக்கறதற்கு அவனுக்கு வல்லவராக இருந்தார். எவ்வளவோ நெருக்கங்கள் மத்தியிலே, உலகத்தில் உபத்திரவங்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலே ஒரு ஈசாக்கை ஆசீர்வதிக்கவும், ஒரு யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி அவன் களஞ்சியங்களை திறந்து மற்றவர்களுக்கு கொடுக்க வைக்கவும் என் தேவன் வல்லவராகத்தான் இருந்தார். கரங்களை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. முடியுமா? முடியாதாங்க? உனக்கு உதவி செய்ய முடியுமா? முடியாதா? நீ தேவனுடைய உதவியை நாடு. அல்லேலூயா. உன்னை உயர்த்த அவரால் முடியும். இந்த பூமியில் உன்னை போஷித்து காப்பாற்ற அவரால் முடியும். இருக்கு இதெல்லாம். இதை நினைத்தே கலங்கிட்டு இருக்காத. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்ற வார்த்தை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உலகத்தில் நீ பரிசுத்தமா நீதியா அர்ப்பணிப்போடு தேவபக்தியா வாழ்வதில் சோதனைகள் இருக்கு. அதை நினைத்து கலங்காத. இதுக்காக தான் நான் உனக்கு வந்தேன், உனக்கு உதவி செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க. உதவியை கேளு அவர்கிட்ட. இயேசு எனக்கு உதவி செய்வார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் உனக்கு செய்வார். ஆபிரகாம் என்ன சொன்னார்? அவர் பார்த்துக் கொள்ளுவார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவைகள் வரும்போது என்ன செய்யணும்? ஏசப்பா பார்த்துக் கொள்வார். என் வேலை காரியத்தை அவர் பார்த்துக் கொள்ளுவார். உனக்குள்ள ஒரு கலக்கம் வரும்போது, அதான் சொன்னேன், தாவீது கலக்கத்தை அப்புறப்படுத்துறானா என்ன பண்றான்? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு தன் ஆத்துமாவை உற்சாகப்படுத்துறான். கலங்கிறதுக்கு தன் ஆத்துமாவை உற்சாகப்படுத்தல, தேவனை துதிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துகிறான். உனக்குள்ள ஒரு கலக்கம் வரும்போதெல்லாம் அகற்றி, கர்த்தர் எனக்கு போதுமானவராயிருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அல்லேலூயா ஆமென் சொல்லி நீ ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுனா கர்த்தரும் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். உன் வேலையில் உனக்கு தொந்தரவா இருக்கிற மனுஷனை தூக்கி அடிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு லகுவான வாசல்களை அவரால் திறக்க முடியும். லகுவான வழிகளை அவரால் உனக்கு திறக்க முடியும். அனுகூலமான காரியங்களை அவர் உனக்கு செய்ய முடியும்.
ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உதவியை கேளு, ஆண்டவர்கிட்ட உதவி கேளு. நீயா யோசிச்சு அது செய்யலாமா, இது பண்ணலாமா, மனுஷங்கிட்ட போய் யோசனை கேட்டு என்ன பண்ணலான்னு அவங்கள்ட்ட உதவியை நாடிக்கிட்டே இருக்காத. தேவன்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரோட உதவியை கேளு. உனக்கு வேண்டிய வழிநடத்தல் அவர் கொடுத்து, உனக்கு வேண்டிய வருமானத்தை அவர் கொடுத்து உன் அற்புதமாக போஷித்து காப்பாற்றுவதற்கு என் தேவன் போதுமானவர். விசுவாசிக்கிறீங்களாங்க? கரங்களை தட்டி அல்லேலூயா, ஆமென். மூன்றாவது காரியம், குடும்பம் நடத்துவது ரொம்ப ரொம்ப சோதனையாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சொன்னால் வீட்டில் போனால் உதைப்போம். அல்லேலூயா. ஏன் உனக்கு சோதனை? சோதனை. அல்லேலூயா. குடும்பம் நடத்துறது என்ன ஜோசுவா ஈஸியாக இருக்கா, லகுவாக இருக்கா? குடும்பம் நடத்துறது எப்படி? அவர் முதல் பேச்சுலராக வந்து அழகா என்ன பண்ணார்? ஜம்முன்னு வேலை செஞ்சுட்டு அழகா சாப்பிட்டு ஜம்முன்னு இருந்தார். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணணும்? குடும்பஸ்தன் ஆனதுக்கப்புறம் தனிக்காட்டு ராஜாவை சுத்த முடியாது. அங்கேருந்து ஃபோன் வரும், சீக்கிரமாக வேலையை விட்டுவாங்க. என்ன, பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும், அப்புறம் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரணும். அல்லேலூயா. ஸ்கூலில் அவன் யாரையும் அடிச்சிட்டானா, டீச்சர் உங்களை தான் வர சொல்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. இல்லை வீட்டம்மாவே கூப்பிடு, எனக்கு உடம்பு சரியில்லை வாங்க அப்படின்னு. அல்லேலூயா. அப்புறம் சீக்கிரம் வாங்க. என்ன பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க, மறந்துட்டீங்களா? கல்யாணத்துக்கு போய் ஆகணுமே, எனக்கு வேலை அர்ஜென்ட்டாக இருக்கு. பரவாயில்ல, எப்படியாவது வந்துருங்க. அவங்களுக்கு என்ன, உன்னை கூப்பிட்டு போனால் தான் ஃபேமிலியாக அங்கே கல்யாணத்துக்கு போய் நின்னா தான் அவங்களுக்கு கௌரவம். அது சொல்கிறதும் தப்பு கிடையாது. ஆமாவா இல்லையாங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறேன். சொல்லுங்க வாய் திறந்து. அப்போ குடும்பம் நடத்துறது எப்படி இருக்கு? பெரிய சவாலாக இருக்கு. அல்லேலூயா. நம்ம நினச்ச மாதிரி இல்லை. உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரிப்பாங்கன்னு நினச்சேன். அவங்க என்னடா இப்படி இருக்கு அவருக்கு. அப்போது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது. யாக்கோப்பு பாருங்க, பசங்க குழந்தைகள் அவன் தனியாக போகிற வரைக்கும் கூட சுதந்திரமாக போயிட்டான். இந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ராகேல் ஒரு பக்கம் குறவழி பிடிக்கிறான் வந்து, எனக்கு பிள்ளை கொடுக்குறியா இல்லையா? இல்லை என்ன கடவுளா நான், எனக்கு பிள்ளை கொடு நான் என்ன கடவுளான்னு கேட்குறான். அல்லேலூயா. இன்னொன்று இந்த பக்கம் தொல்லை பண்ணு, இன்னொன்று அந்த பக்கம் தொல்லை, இன்னொன்று மாமங்காரன் தொல்லை பண்ணுறான், மாமியார் தொல்லை, வேலைக்காரன் தொல்லை, பசங்க வளர வளர தொல்லை தாங்க முடியல அவனுக்கு. சரி பொட்டி கட்டிட்டு போகலான்னா போகிற வழியில் அண்ணன் தொல்லை, அண்ணங்காரன் அங்கேருந்து வரான். நம்ம குடும்பம் சரியாக ஒழுங்குபடுத்துறதே பெரிய விஷயம். இதில் என்ன பண்ணுது? அண்ணங்காரன் சண்டை பிரச்சனை கூப்பிட்றான், தங்கச்சிக்காரன் சண்டை பிரச்சனை கூப்பிட்றாங்க, இவங்க பஞ்சாயத்துக்கு வராங்க, இல்லாட்டி என்கிட்ட பஞ்சாயத்து எங்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஒன்றா அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இல்லைன்னா எங்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஏன் இப்படிலாம் நடக்குது? நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, நான் உண்டு இருக்கிறேன். எங்கேயோ என்ன பண்ணுறான்? என்ன சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்களாங்க, சத்தமாக சொல்லுங்க. நான் பாட்டுக்கு கர்த்தர் சமூகத்தில் கொண்டு நான் இருக்கிறேன்ல, ஜெபம் பண்ணி நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுவோம், ஆண்டர் கொடுக்கறது. எவனாவது எழுந்து போய் பாஸ் என்னையே தான் பேசுகிறாரு, அது எனக்கு கோபமாக இருக்கு. எவனாவது என்ன சொல்லிட்டுருப்பான்? நான் சொல்லிட்டு நான் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பொதுவாக பேசுகிறேன்டா. கரங்களை ஓய்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. அப்போது தொல்லை என்பது குடும்பத்தை ரன் பண்ணுறது. உங்களுக்கு ஒரு குடும்பம் இல்லையா? எனக்கு எல்லாருமே குடும்பம் தானே? சொல்லுங்களேங்க. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது மண்டையில் வந்து ஏறிடும். அப்போ இந்த பையனுக்கு வேலை இல்லை, அது மண்டையில் வந்து ஏறிடும். சோத்திரம். அல்லேலூயா. ஏங்க இந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணுதுங்க, ஒரு ஃபோன் அடிப்பான், கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கய்யா அப்படின்னா அது மண்டையில் ஏறிடும். சோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் மட்டும் தான் இருப்போம். ஒரு தம்பி கையில் அடிபட்டான், அப்புறம் இன்னொரு பாப்பா கால் அடிபட்டுது, அப்புறம் இன்னொருத்தன் கையில் அடிபட்டுதுன்னா அப்புறம் இன்னொருத்தனும் கையில் அடிபட்டுது. என்னடா அவன் கையில் காலில் அடிபட்டுட்டே இருக்கு அப்படின்னு இந்த ஆவியை கட்டி ஜெபம் பண்ணி துரத்துனம் பாருங்க, அது ஏன் காலை வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு. சொல்றது விளங்குதா? அதான் பேண்டேஜ் போட்டு, லேசாக பேண்டேஜ் போட்டு, சாட்சி போட்டதுனால தெரில, ஏன் காலை என்ன பண்ணிருச்சு. ஆனால் கர்த்தர் அதான் பாதுகாக்கிறவர். லேசா, அதாவது அவரும் தலையை நெசுக்குவார், அதுவும் குதிங்காலை நெசுக்குன்ற மாதிரி அது என்ன பண்ணிடுச்சு. லேசா நான் வண்டியை நகர்த்தி வைக்கும்போது கால் டப்புக்குன்னு பிறண்டுருச்சு. 3 நாளாக ஒரே வழியின் மத்தியில் தான் இன்னும் பிரசங்கம் பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு. சோத்திரம். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ணுற வரைக்கும் தெரியாது, உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் ஒன்றும் இல்லைன்ட்டான், பாதிப்பு இல்லை, ஜவு எலும்பு எது பிரச்சனை இல்லை, 2-3 நாள் இருக்குன்னு. அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம்? என்னடா ஒருத்தராக பாதிக்க போகிறாங்க, அவன் கட்டை போட்டு வரான் அப்படின்னு கம்முன்னு இருக்க மாட்டான். வீட்டில் மனைவியோட சண்டைன்னு என்ன பண்ணானா, ஓங்கி நிலத்தில் குத்துனானா, இந்த இடத்துல எலும்பு உடஞ்சி போச்சு. டென்ஷன் தாங்க முடியாமல் குத்திட்டான் பாஸ்டர்ன்றான் ஒருத்தன். சோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு என்ன ஆச்சு? கை உடஞ்சி போச்சு. அது பாவம் ஏதோ வேலைக்கு போகிற. இப்படி ஒன்றொன்னா கேள்விப்படும் போது என்ன இருக்குது?
என்னடா அது ஒன்னொன்னா வருதுன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணி கட்டி சபிச்சு துரத்தி விட்டாங்க. கையை வைத்து சொல்லுங்களாங்க. சபையில் அப்படிதான், திடீர்னு கடன் பிரச்சனை அப்படி இப்படி ஒன்று எழும். என்னடா அது, அவன் கடன்றான், இவன் பொருளாதாரம் இருக்குன்னா, அப்போ நம்ம ஏதோ ஒரு ஆவி வேலை செய்து இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுது. நம்ம தான் உட்காந்து போராடி ஜபிச்சு அது விடுதலை பெற்று கொடுக்கணும். சோத்திரம், அல்லேலூயா. அப்போ உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், அதில் ஏதாவது ஒரு சின்ன பாதிப்பு நம்ம காலை கடிச்சிட்டு போயிடுச்சு நேற்று. சோத்திரம். அந்த மாதிரி என்ன செய்யுது, எவ்வளவோ போராட்டங்கள் வாழ்க்கையில். புரியுதுங்களா உங்களுக்கு? வீட்டில் எல்லாரும் அதான் பாருங்கள், எல்லாம் சரியாக போயிட்டுருக்கு. திடீர்னு கைவருக்கு கால் உடஞ்சி போச்சு, அது 4 பேர் பார்த்துட்டு இருக்கணும். கை உடஞ்சி போச்சு, வருமானம் கெட்டு போச்சு. இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கு. இதன் மத்தியில் நம்மை போஷிப்பதற்கு வல்லவர். இதன் மத்தியில் உன் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவர். உன் குடும்பத்தை சீராக நடத்துறதுக்கு அவர் வல்லவர். ஒன்று சரியானா ஒன்று மக்கர் பண்ணுது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு குடும்பங்கள் இருக்கு. அதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதன் மத்தியில் தேவனோட உதவி நாடுங்க. அப்பதான் குடும்பத்தை அழகா நடத்தி கொண்டு போக முடியும். கையை வைத்து சத்தமா சொல்லுங்களாங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும்? குடும்பத்தை. சங்கீதம் நமக்கு 128 தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வாக்கு தத்துவம். அதுக்கு முன்னாடி ஏசாயா 8:18 வாசிங்க பார்ப்போம் வேகமா. ஏசாயா 8:18. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற, சீயோன் பர்வதத்திலே வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும், இஸ்ரவேலிலே நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். நானும் என் பிள்ளைகளை என் குடும்பம் எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேலிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை அப்படி வைக்க வல்லவராக இருக்கிறார். உங்க குடும்பத்தை அற்புதமாய், அடையாளமாய், அதிசயமாய், ஆச்சரியமாய் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 128 தான் வாசிங்க பார்ப்போம். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க எப்பவுமே எடுத்து கை வச்சு அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், வாசிங்க. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நீ உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் பார்க்கக்கூடிய நல்ல கிருபையை, நல்ல ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்த, குடும்பத்தின் மேல் உள்ள ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ இதில் வருகிற போராட்டங்கள் எல்லாம் உதவிக்கு தேவனை கரத்தை நீட்டினீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் நடத்த வல்லவராக இருக்கிறார். எழுந்து நின்று ஜெபிப்போமா? இந்த 3 குறிப்புகளையும் ஆண்டவருடைய கரத்தில். 3மே மிக முக்கியமான காரியங்கள் தான். இன்னைக்கு உலகத்தில் ஆண்டவரே, நான் ஒரு பரிசுத்த